தன்னுடைய பாடல் வரிகளை கேட்டு ரசிகையாகி தான் கிட்ட பட வாய்ப்பு கேட்டு வந்த கன்னிகாவை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாரு பாடலாசிரியர் ஸ்நேகன். ஸ்நேகன் பிக் பாஸ் தமிழ் சீசன் 1 நிகழ்ச்சியில இருக்கும்போது தான் ஒரு பெண்ணை பல வருடங்களா காதலிச்சு வரதா சொல்லியிருந்தாரு. பிக் பாஸ் வீட்ல என்னை பத்தி யார்கிட்டயும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கன்னிகா ஸ்நேகன் கிட்ட சொல்லி தான் அனுப்பியிருக்காங்க. அதனால அவங்களுடைய பேரை சொல்லாம சஸ்பென்ஸா வச்சிருந்தாரு ஸ்நேகன். அப்போ பிக் பாஸ் வீட்டிற்கு வந்திருந்த ஸ்நேகனுடைய அப்பா ஸ்நேகனுடைய திருமணம் குறித்து ரொம்பவே வேதனைப்பட்டு கண்ணீரோட பேசியிருந்தாரு. விரைவிலேயே ஸ்நேகன் திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆசையும் அங்க வெளிப்படுத்தி இருந்தாரு. இதை பார்த்த கன்னிகா திருமணத்திற்கு உடனே ஓகே சொன்னாங்க. ஸ்நேகனுடைய திருமணத்தை பாத்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு உயிரை கையில பிடிச்சிட்டு இருந்த ஸ்நேகனுடைய தந்தையின் முன்னாடி போய் கன்னிகாவை நிறுத்தின ஸ்நேகன், ஐயா இவங்க தான் உன் மருமக, இவங்களை கட்டிக்க தான் நீ பார்த்த பொண்ணுங்களெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி தன்னுடைய காதல வீட்டுல சொல்லியிருக்காங்க. எப்பப்பா ஸ்நேகன் கல்யாணம் பண்ணிப்பார் அப்படின்னு இருந்த அவங்களுடைய அப்பாவுக்கும் சரி, இந்த பக்கம் கன்னிகாவோட வீட்லயும் சரி, ரெண்டு பேருமே இவங்களுடைய காதலை ஏத்துக்கிட்டாங்க. இரு வீட்டாரின் வாழ்த்துக்களோட ஜூலை 29ஆம் தேதி 2021ஆம் ஆண்டு தான் காதலிச்ச பெண்ணையே கரம் பிடிச்சிருக்காரு ஸ்நேகன். இதையடுத்து ஜாலியா இன்ஸ்டாகிராம், யூடியூப் அப்படின்னு சோஷியல் மீடியால நிறைய வீடியோக்கள் போட்டு கியூட் காதல் ஜோடிகளாக இவங்க வலம் வந்துட்டு இருக்காங்க.